ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த சோப்பை நீங்கள் ஒரு முறை பயன்படுத்தி பார்த்தீங்கன்னா, நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுற சோப்பை விட்டுட்டு ரெகுலராக இந்த சோப் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க. அந்த அளவுக்கு இந்த சோப் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். முகம் வெள்ளையாகவும் பளபளப்பாக இருக்கவும் இந்த சோப் நமக்கு ஹெல்ப் பண்ணுது. வாங்க இந்த சோப் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நம்ம இன்னைக்கு செய்ய போகிறது கேரட் சோப். இந்த சோப்பை நம்ம எந்த ஒரு கெமிக்கலும் இல்லாமல் இயற்கையாகவே நம்ம ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு முதல்ல ஒரு கேரட் எடுத்துக்கலாம். கேரட்டை நல்லா கழுவிட்டு தோல் நல்லா சீவிட்டு அதை குட்டி குட்டியாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்த கேரட்டை மிக்ஸி ஜாரில் போட்டு தண்ணி ஊற்றாமல் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போது கிளிசரின் சோப் பேஸ் எடுத்துக்கலாம். இந்த பேஸ் ஒரு 100 கிராம் அளவு நான் எடுத்துக்கிறேன். இது பாராக இருக்கிறதுனால மெல்ட் ஆகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். அதனால நான் இப்போ அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த சோப் பேஸ் உங்களுக்கு இல்லை அப்படின்னா நீங்கள் கிளிசரின் சோப்பான பியர் சோப்பில் கூட நீங்கள் இதை ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணியாச்சு. இது கட் பண்ணுற டைமில் அடுப்பில் ஒரு கடாயில் தண்ணி ஊற்றி அந்த தண்ணி நல்லா கொதிக்க வச்சுருங்க. அந்த நல்லா தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா நம்ம இந்த சோப் பேஸை அந்த தண்ணிக்குள்ளே வச்சிடலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போது சோப் பேஸை அது உள்ள இந்த மாதிரி டபுள் பாயிலிங் மெத்தடில் வச்சு நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் சோப் மோல்டு எடுத்து சோப் ஈஸியாக வர்றதுக்காக அதில் கோகோனட் ஆயில் கொஞ்சம் ஊற்றி அதை நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். இப்போது நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இதில் நான் ஒரு 100 கிராம் சோப் பேஸ் எடுத்திருக்கேன். அதுக்கு 1 ஸ்பூன் அளவு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த கேரட் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். அதுலேயே ஒரு கேப்சூல் விட்டமின் இ ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை நம்ம மோல்டில் ஊற்றிடலாம். இதை ஃப்ரீசரில் ஒரு 2 மணி நேரம் வச்சு நான் எடுத்துட்டேன். இப்போ நம்ம சோப் வெளியில் எடுத்துடலாம். இந்த சோப் வெயில் காலத்தில் நம்ம சருமத்துக்கு நல்ல பாதுகாப்பு கொடுக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.